அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளின் செய்திக்கு கடந்து போகும் முன் நீங்கள் இந்த 2 சொற்களை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீதிபதி, வழக்கறிஞர். நீதிபதி, வழக்கறிஞர். நீதிபதி என்று சொல்கின்றவர் யார்? பொதுவாக ஒருவர் செய்தது பிழை என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவரை குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுப்பவர்தான் நீதிபதி. அது நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த வழக்கறிஞர் என்பவர் யார்? இவர்தான் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்காக பரிந்து பேசுகின்றவர். அவர் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி அவருக்காக பரிந்து பேசுகிறவர் தான் இந்த வழக்கறிஞர். எனவே ஒரு புறம் நீதிபதி, மறுபுறம் வழக்கறிஞர். ஒருவர் சொன்னார், இன்றைக்கு மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அல்லது நமக்கு பிரியமில்லாதவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். இவன் குற்றவாளி, இவன் செய்தது தவறு, இவன் செய்தது பிழை என்று சொல்லி அவனை குற்றவாளியாக தீர்த்து நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். ஆனால் அதே குற்றத்தை தாங்கள் செய்யும் பொழுது வழக்கறிஞர்களாக மாறிவிடுகின்றோம். நான் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யவில்லை என்றோ அல்லது அந்த சூழ்நிலையிலே தடுமாறி அந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி செய்த குற்றத்திற்கு சாக்கு போக்கு சொல்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே ஒரே மனிதன் மற்றவன் குற்றம் செய்யும் பொழுது நீதிபதியாக மாறிவிடுகின்றான், அல்லது தான் குற்றம் செய்யும் பொழுது வழக்கறிஞனாக மாறிவிடுகின்றான், அல்லது தனக்கு விருப்பமானவன், பிரியமானவன் தவறு செய்யும் பொழுது அவனை மன்னிக்கும்படியாக வழக்கறிஞனாக மாறிவிடுகின்றான். தனக்கு பிரியமில்லாதவன் ஒரு தவறை செய்யும் பொழுது அவனை குற்றவாளியாக தீர்த்து விடுகின்றான். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமுறை ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 முதல் 34ஆம் வசனங்களிலே இந்த அருமையான அந்த உதாரணத்தை, உவமையை நாம் பார்க்கின்றோம். 21ஆம் வசனம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, அதாவது இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று கேட்டான். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு மனிதன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ 7 தரம் மன்னிக்கலாம், அதற்கு மேல் நீ மன்னிக்க தேவையில்லை என்று ஒரு முறை இருந்தது. அதனால் தான் அவன் கேட்கின்றான், நான் 7 முறை மட்டும் மன்னித்தால் போதுமோ என்று கேட்கின்றான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும், அதாவது நீ கணக்கு வழக்கு இல்லாமல் நீ அவனை தாராளமாய் நீ மன்னிக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவனுக்கு பதில் கொடுத்து விட்டு 23ஆம் வசனத்திலே இந்த உதாரணத்தை சொல்கின்றார். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். பாருங்கள், ஒரு ராஜா தன்னிடம் கடன்பட்ட அந்த மனிதர்களை கணக்கு பார்க்கின்றான். கணக்கு பார்க்கும் பொழுது ஒருவன் 10,000 தாலந்து, அதாவது கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அல்லது பல லட்சம் ரூபாய் அங்கே கடனாக, நம்முடைய பணத்தில் சொல்வது என்று சொன்னால் பல லட்சம் ரூபாய் கடனாக பெற்ற ஒரு மனிதன் அந்த இடத்திலே அவன் காணப்படுகின்றான். கடனை தீர்க்க அவனுக்கு வசதி இல்லாதபடினாலே, நிர்வாகம் இல்லாதபடினாலே அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். பாருங்கள், இப்பொழுது அந்த ராஜா சொல்கின்றார்,
நீ இவ்வளவு லட்சம் ரூபாய் நீ கடன் பெற்றிருக்கின்றாய், எனவே உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ விற்று இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் ராஜாவின் முன்பாக தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கின்றேன் என்றான். இவனால் எப்படி கொடுத்து தீர்க்க முடியும்? இவனால் கொடுத்து தீர்க்க முடியாது என்று அந்த ராஜாவுக்கு தெரியும். எனவே ராஜா என்ன செய்கின்றார், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அந்த ராஜா சொல்கின்றார், உன்னால் இது செலுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா, அதனால் நீ என்ன செய், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், எந்த கடனையும் திருப்பி செலுத்த தேவையில்லை என்று அவனை விடுதலையோடு அனுப்புகின்றார். பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையோடு சந்தோஷத்தோடு அந்த மனுஷன் திரும்பி போயிருக்க வேண்டும். அப்படி போகும் பொழுது என்ன நடந்தது? 28ஆம் வசனம், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். பாருங்கள், இங்கே கடன்கள் மன்னிக்கப்பட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வரும் பொழுது இவனிடம் கடன் பெற்ற, எவ்வளவு கடன் பெற்றவன்? சுமார் 100 வெள்ளிப்பணம், அதாவது சில 1000 ரூபாய் கடன் பெற்ற ஒரு மனிதனை அவன் சந்திக்கின்றான். அங்கே பல லட்சம் ரூபாய் கடன் திருப்பி செலுத்த தேவையில்லை என்ற அந்த சந்தோஷத்தோடு வந்தவன் இங்கே சில 1000 ரூபாய் கடன் பெற்ற தன்னுடைய உடன் ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்கின்றான்? நீ கடனை, தொண்டையை நிறுத்தி, கழுத்தை பிடித்து தொண்டையை நிறுத்தி சொல்கின்றான், நீ கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, இவன் எப்படி அந்த ராஜாவின் காலிலே விழுந்தானோ அதே போல இந்த உடன் வேலைக்காரன் இவனுடைய காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் உமக்கு திருப்பி கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். 30ஆம் வசனம், அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அந்த ராஜாவிடத்திலே, ஆண்டவனிடத்தில் வந்து நடந்த எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் உன்னுடைய கடனை, அதாவது அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கியதைப் போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து இப்பொழுது அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு திருப்பி கொடுக்கும் அளவுக்கும் உபாதிக்கிறவரிடத்திலே, அதாவது தண்டனை கொடுக்கிறவரிடத்திலே அவன் ஒப்புவித்தான் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், ஒரு இடத்திலே மன்னிப்பை பெற்றவன், ஆனால் அந்த மன்னிப்பை இன்னொருவனுக்கு கொடுக்க மனதில்லாததினாலே தான் பெற்ற அந்த மன்னிப்பை கூட அவனுக்கு சந்தோஷமாய் அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் அன்றைக்கு கொரிந்து சபையிலும் இருந்தார்கள். கொரிந்து சபையில் இருந்த மக்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பவுல் அவர்களை குறித்து என்ன எழுதுகின்றார்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனங்களிலே, நான் மனுஷருடைய பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 2ஆம் வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்கள், அன்றைக்கு இருந்த கொரிந்து சபையிலே அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இருந்தார்கள், அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் இருந்தார்கள், விசுவாசத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் இருந்தார்கள், தான தர்மங்களை செய்கிறவர்கள் இருந்தார்கள். உண்மையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சகல அம்சங்களும் நிறைந்த மக்கள் அந்த திருச்சபையிலே இருந்தார்கள். ஆனால் அவ்வளவு இருந்தும் கூட அவர்களிடத்திலே ஒரு குறை காணப்பட்டது. என்ன? அவர்களிடத்திலே அன்பு காணப்படவில்லை. ஒருவேளை இன்றைக்கு இந்த விதமான ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்த ஒரு சபையை பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆஹா, இது அல்லவா சபை என்று சொல்லி நம்முடைய சபையிலே ஒரு ஆவியும் இல்லை அனலும் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட சபைக்கு தாவுகிறவர்கள் இருக்கிறார்கள், சபை விட்டு சபை தாவுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இவை எல்லாம் இருந்தாலும் கூட பவுல் சொல்கிறார், உங்களுக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. உங்களுடைய சபையில் இதெல்லாம் இருக்கிறது,
ஆனால் அன்பு இல்லையே என்று சொல்லி அந்த மக்களை அவர் கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நான் சத்தியவசனம் இலங்கை சத்தியவசன பணியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய இந்த சத்தியவசன ஸ்தாபனத்தில் இருக்கிறதான ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு செய்தி கொடுப்பதற்காக ஒரு ஊழியர் அடிக்கடி வருவார். அவர் தன்னுடைய காரிலே வருவார். அவர் காரிலே வரும் பொழுது அதை ஓட்டிக்கொண்டு வந்த டிரைவர் வாசலிலே வந்ததும் கதவை இறங்கி வந்து இந்த ஊழியக்காரனுடைய கதவை திறந்து விட வேண்டும். ஊழியக்காரர் அப்படியே உள்ளே போய் ரெக்கார்டிங்கை முடித்துவிட்டு மறுபடியும் அவர் வருவதற்கு முன்பாக உள்ளே வந்து கால் பண்ணுவார், நான் வரப்போகிறேன் என்று சொல்லி. கால் பண்ண உடனே இவர் காரை பார்க்கிங்லே போட்டவர் மறுபடியும் காரை எடுத்துக்கொண்டு வந்து இவரை வரும் பொழுது கதவை திறந்து கதவை மூடிவிட்டு காரை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாள் என்ன நடந்ததாம், இந்த டிரைவர் இந்த ஊழியரை இந்த ஸ்டூடியோவுக்கு கதவை திறந்துவிட்டு அனுப்பிவிட்டு கார் பார்க்கிங்லே கொண்டு போய் காரை நிறுத்திவிட்டு அசதியிலே சுகமில்லாத காரணத்தினால அப்படியே தூங்கிவிட்டார். தூங்கி அந்த மனிதர் அப்படியே ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது இந்த ஊழியக்காரர் ரெக்கார்டிங் முடிந்து இவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார், நான் தயாராக இருக்கிறேன், காரை நீ கொண்டு வர வேண்டும். பல முறை அவர் ரிங் பண்ணுகிறார். மறுபடியும் பல முறை தன்னுடைய மொபைல் மூலம் இவரை தொடர்பு கொள்ள பார்க்கின்றார். இவராலே அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உடனே கோபத்தோடு வெளியே வருகிறார். அங்கே கார் பார்க்கிங்கிலே கார் இருக்கிறது. இவர் அங்கே வந்து கதவை தட்டி டிரைவரை மோசமான வார்த்தைகளாலே திட்டிவிட்டு கார் கதவை திறந்து அதில் ஏறி கார் கதவை மூடி அந்த கார் புறப்பட்டு செல்கின்றது. அந்த கார் டிரைவர் என்னிடம் வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு சொன்னார், ஒரு ஊழியக்காரர் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்கின்ற ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய கூட்டம் என்னுடைய ஊழியத்துக்கு வருகிறது, பல அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்ற ஒரு ஊழியக்காரன், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நான் அன்பை காணவில்லை என்று வேதனையோடு சொன்னார். கோபம் வரலாம், ஊழியக்காரனுக்கும் கோபம் வரும். ஆனால் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுடைய சுகவீனத்தை கூட அவனுடைய வியாதியை கூட உணர முடியாத ஒரு ஊழியக்காரனாக இந்த மனிதர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அன்றைக்கு கொரிந்து சபை இருந்தது. அங்கே அந்நிய பாஷை இருந்தது, அங்கே அற்புத அடையாளங்கள் இருந்தது, அங்கே அவர்கள் தான தர்மங்களை செய்தார்கள், அங்கே அநேக காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு அந்த திருச்சபையிலே குறைவுபட்டு போயிருந்தது. அதனால் தான் 1 கொரிந்தியர் 13:3 இப்படியாய் முடிகிறது, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் பிரயோஜனமில்லாத ஒரு கிறிஸ்தவன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா தாளந்துகள் இருந்தும், என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆவிக்குரிய வரங்கள் இருந்தும், நன்றாக பாடலாம், நன்றாக ஆராதனை நடத்தலாம், நன்றாக பிரசங்கம் பண்ணலாம், நன்றாக பல காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்தும் இதே கருத்து கூடும், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன், நீ ஒன்றும் இல்லை, எல்லாம் உனக்கு இருந்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் நீ குறைவுபட்ட ஒரு மனிதன், நீ அன்பில்லாத மனிதன், அவன் பிரயோஜனமற்ற ஒரு மனிதன். ஏன் கொரிந்து சபையில இந்த பிரச்சனை காணப்பட்டது? கொரிந்து சபையில இருந்த பிரச்சனை என்ன? கொரிந்து சபையிலே 3 முக்கியமான பிரச்சனைகள் இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த 3 காரியங்களை நாம் படிப்படியாக சீக்கிரம் பார்க்கலாம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 3:3-4 கொரிந்து சபையிலே நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்றும், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும் சபைக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகின்ற ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 3:3 இப்படியே சொல்கின்றது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா என்று சொல்கின்றார். பாருங்கள், இன்றைக்கு ஒரு சபையிலே பிரச்சனை என்று வந்தவுடனே, அல்லது ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே பிரச்சனை என்று வந்தவுடனே தங்களுக்கென்ற ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மற்றவர்களுக்கு எதிராக ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்ற மக்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரிவினை ஏற்படுத்துகிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. சபைக்குள்ளோ அல்லது ஊழியத்துக்குள்ளோ நாம் ஐக்கியத்திலே கட்டப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சில திருச்சபைகளிலே, சில ஊழிய ஸ்தாபனங்களிலே பலர் தங்களுடைய மற்றவர்களோடு பல வருஷங்கள் பேசிக்கொள்வதில்லை. தங்களுக்குரிய ஒரு குழுவினரோடு மட்டுமே எப்பொழுதும்
அந்த உறவையும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளையும் வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? அந்த திருச்சபைக்குள்ளே பிரிவினை இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே ஆதி திருச்சபையிலே அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் அதே திருச்சபையிலே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன பார்க்கின்றோம்? அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகிய போது, கவனிங்கள், சீஷர்கள் பெருகிய போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கே கிரேக்கர்களுக்கும் அங்கே எபிரேயருக்கும் இடையிலே அங்கே ஒரு பிரிவினை ஏற்பட பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆவிக்குரிய தலைவர்கள் அங்கே ஆவிக்குரிய ரீதியாக சரியான விதத்திலே தேவ ஞானத்தோடு சரியான முடிவுகளை எடுத்து அந்த திருச்சபைக்குள்ளே பிரிவினை வராதபடிக்கு அந்த காரியத்தை அவர்கள் சுமூகமாக அவர்கள் முடித்து வைத்தார்கள். இன்றைக்கும் கூட திருச்சபைகளிலே ஜாதி பிரச்சனை என்றோ அல்லது வேறு பிரச்சனை என்றோ சபைக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிறவர்கள் வரக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆவிக்குரிய தலைவர்கள் அந்த பிரிவினைகளின் மத்தியிலும் பிரிவினை வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பிலே ஐக்கியத்திலே அவர்களை இணைக்கக்கூடியவர்களாக அந்த காரியங்களை செய்ய வேண்டும். எப்பொழுதுமே சாத்தானுக்கு 3 விதமான தந்திரங்கள் உண்டு என்று சொல்வார்கள். அதை 3D என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே D என்ற எழுத்திலே அந்த 3 எழுத்துக்கள் சொற்கள் ஆரம்பிக்கின்றது. முதலாவது டவுட். சாத்தான் கொண்டு வருகின்ற முதல் ஆயுதம் டவுட், சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே அந்த சந்தேகத்தை கொண்டு வந்தான். இரண்டாவது அவன் கொண்டு வருகின்ற D, அது டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது சோர்வை கொண்டு வருவான். மூன்றாவது அவன் கொண்டு வருகின்ற D, டிவிஷன் என்று சொல்வார்கள், அதாவது பிரிவினையை கொண்டு வர பார்ப்பான். சந்தேகத்தை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், திருச்சபைக்குள்ளே அங்கே பிரிவினையை கொண்டு வர முயற்சிப்பான். இன்றைக்கு திருச்சபை என்பது ஒரே குடும்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு சமூகத்துக்குள்ளே எந்த பிரிவினையும் வர முடியாது. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சபைக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனையை அவர்கள் சபைக்கு வெளியே கொண்டு போனார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். உங்களிலே ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்திலே போகாமல் அநீதிக்காரரிடத்திலே போக துணிகிறது என்ன என்று பவுல் சொல்கின்றார். பாருங்கள், சாதாரண பிரச்சனை, சபைக்குள்ளே தீர்த்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி அதை வெளியிலே கொண்டு போய் தூற்றி திரிந்தார்கள். மற்றவரிடம் ஆலோசனை பெறுவதாக சொல்லிக்கொண்டு மற்றவரிடத்திலே தூற்றி திரிவுகள் உண்டு. இன்றைக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிரதர் என்று சொல்லி, ஜெபித்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர் என்று சொல்லி மற்றவர்களை குறித்திருக்க எல்லா காரியங்களையும் சொல்லிவிடுவார்கள். இதை சொல்வார்கள், மற்றவர்களை குறித்து தூற்றி திரிகின்ற ஒரு வாழ்க்கை. சாக்ரட்டிஸ் என்கிறவர் சொல்லியிருக்கிறார், நீ மற்றவனை குறித்து உன்னிடம் யாராவது ஒருவன் அவனுடைய காரியங்களை சொல்ல வந்தால் நீ அவனிடம் 3 கேள்விகளை கேட்க வேண்டும். நீ சொல்வது உண்மையா என்று கேட்க வேண்டும். இரண்டாவது, நீ சொல்வது அவனை குறித்த நல்ல காரியமா என்று கேட்க வேண்டும். மூன்றாவது, நீ சொல்வதை எனக்கு பிரயோஜனமான காரியமா என்று கேட்க வேண்டும். அது 3க்குமே ஆம் என்ற சரியான விடை இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை நீ எனக்கு சொல்லாதே என்று சொல்லி அவன் சொல்வதை கூட நீ தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்கின்றார். புரளி பேசுகிறவன் மட்டுமல்ல, அந்த கோல் சொல்லி திரிகிறவனுடைய வார்த்தையை கேட்பவனும் கூட தவறு செய்கின்றான். எனவே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று பவுல் சொல்கின்றார். மூன்றாவதும் கடைசியுமாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வரங்களை வைத்து அங்கே பிரிவினை ஏற்படுத்தினார்கள். இந்த வரங்களை உடையவன் மேலானவன், இந்த வரங்களை உடையவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்திலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்கின்றார். பாருங்கள், வரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவன் ஒருவரே என்று பவுல் எழுதுகின்றார். உங்களுக்குள்ளே பிரிவினை வேண்டாம், என்னென்றால் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவன் ஒருவரே என்று சொல்கின்றார். நாம் எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே ஒரே சரீரம் என்று சொல்கின்றார். இந்த சரீரத்திலே இது நல்ல தேவையான அங்கம் என்றும் இது தேவையற்ற அங்கம் என்றும் பிரிக்க முடியாது. கையானது காலை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது, காலானது கையை பார்த்து நீ தேவையில்லை என்று சொல்ல முடியாது. சரீரத்துக்கு ஒவ்வொரு அவயவமும் எவ்வளவு முக்கியமோ அதே போல திருச்சபைக்குள்ளே ஒவ்வொரு அவயவமும் மிக மிக முக்கியமானது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு அன்பு குறைந்து போன ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு கொரிந்து சபையிலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள்,
ஆனால் அன்பு காணப்படவில்லை. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஆனால் அன்பு காணப்படவில்லை. தான தர்மங்களை கொடுத்தார்கள், ஆனால் அன்பு காணப்படவில்லை. அற்புதங்களை நடப்பித்தார்கள், ஆனால் அன்பு காணப்படவில்லை. இன்றைக்கும் திருச்சபையிலே ஆராதனை நடத்துகின்றார்கள், ஆனால் அன்பு காணப்படுவதில்லை. மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டினார்கள், ஆனால் அன்போடு அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறைகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்பொழுது நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், எவ்வளவு நேரத்திலே நாங்கள் அன்பிலே குறைவுபட்டவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஒருவேளை நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய திருச்சபைகளே, நம்மோடு வசிக்கிறவர், நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள் மத்தியிலே அன்பு குறைந்து போய் நாம் வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் உண்டு ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையிலும் யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நீர் அன்பை ஊற்றும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய வாழ்க்கையிலே அன்பை நீர் மேலும் மேலும் நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய வாழ்க்கையை அந்த அன்பை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எதிர்பார்க்கின்ற அந்த தெய்வீக அன்பை, அகாப்பே அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அதை வாழ்க்கை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் எங்களுக்கு கிருபை தாருங்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.